எல்லாவற்றை பற்றியும் நம்ம பேசணும். அது என்னன்னா, ஆ சோதனை என்பது இன்னைக்கு என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவை போல சோதிக்கப்பட்ட ஒரு நபர் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. இயேசு கெட்செமனே தோட்டத்துல சோதிக்கப்பட்டார். அதாவது என்னன்னா, ஒரு காரியத்தை இலவசமாக ஆ தவறான வழியில பெற்றுக்கொள்ள முடியும். அது சடுதியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகள் வழியாக, மரணத்தின் வழியாக, உயிர்த்தெழுதின் வழியாக பெரும்படிக்கு ஒரு வழியை வைத்திருந்தார் தேவன். அப்போ இது ஈஸியா பிசாசுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வாங்கிடலாம். ஆனா சல்யூட் அடிச்ச பிறகு அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்றது அது வேற விஷயம். ஆனா இயேசு அவர் வாழ்நாள் எல்லாம் சோதிக்கப்பட்டார். நீங்க ஏதோ இயேசு கெச்செமனே தோட்டத்துல தான் சோதிக்கப்பட்டார் நினைக்காதீங்க. டெம்ப்டேஷன், அது இங்கிலீஷ்ல சொன்னா டெம்ப்டேஷன். இந்த டெம்ப்டேஷன்ன்றது இயேசு கிறிஸ்துடைய வாழ்நாளெல்லாம் இருந்தது. அதுக்கு என்னன்னா ஒவ்வொரு தடவையும் பிசாசு வந்துட்டு வந்துட்டு போனான் அடிக்கடி. இயேசு கூட சொன்னார், ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் உள்ளது எனக்கிட்ட இல்லைன்னு. ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை பாத்தீங்கன்னா அவரை ராஜாவாக்க முயற்சி பண்ணார், ஒரு டெம்டேஷன். ஆனால் அவர் மறைந்து போனார்ன்னு இருக்குது. ஒரு தடவை பிசாசே சோதிச்சான். அப்போ ஒவ்வொரு தடவையும் சோதனையிலும் சோதனை மனுஷனுக்கு வரும். நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோன்னா நமக்கு சில டெம்டேஷன் வரதான் செய்கிறது, வரும். அப்போ இயேசு சோதிக்கப்பட்டார். அப்படி சோதிக்கப்படும் போது அவங்களுடைய சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்களா? இருந்தார்கள். ஆனா அவர் தலைவர் சோதிக்கப்படும் போது இவங்கெல்லாம் உதவி செஞ்சாங்களா? அவருக்கு கிடையாது. பாருங்க, அவர் சொல்றாரு, நான் பிதாவின் வலது பரிசத்துல உட்கார போறேன், மரித்து மூன்றாவது உயிரோட எழும்ப போறேன்னா உடனே கேட்கிறான், உங்க வலது பக்கத்துல உட்கார்றது யாரு? கேள்வியை பாருங்க. நீர் எப்படி செத்தா எனக்கு என்ன? எனக்கு என்ன சீட்டு கிடைக்கும்? அடுத்தது சொல்றாரு அவரு, அற்புதம் பண்ணிட்டாரு, பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கெல்லாம். உடனே இவன் திங்க் பண்றான், இன்னைக்கு நம்ம ஒரு அப்பம் தானே எடுத்து வந்திருக்கிறோம், இவரு அப்பத்தை கொண்டு வராதனாலதான் இதை இப்படி சொல்றாரு அப்படின்றாரு. இயேசு தான் மரிக்க போகிறதையும் அவருடைய பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் சீர்செய்த பேசிக்கொண்டே வந்தாலும் அதை அவர்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை அவர்கள் அதை பத்தியே என்றதே இல்லை. இப்போ அவர் சொல்லிட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. இந்த 12 11 பேருக்கும் எப்படி தூக்கம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு, அவர் கல்லறி தூரம் போய் வியாகுலப்பட்டு அவர் ரத்த வேர்வை வர்ற மாதிரி அவர் ஜெபம் பண்றாரு. ஒரு பயங்கரமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு டெம்டேஷனான நேரம். சாதாரண டெம்டேஷன் கிடையாது. ஒண்ணு சிலுவை, இல்லைன்னா வேற வழி. ஆனா ஆகிலும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு பிதா கிட்ட சொன்னாரு. அப்படி ஓவரான டெம்டேஷன்ல அவர் இருக்கும்போது ஒரு நாளும் இப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் இப்படி இல்லையே அப்படின்னு பார்த்தாலும் கூட இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நல்லா தூங்குனாங்க. இயேசு 2வது முறை பாக்குறாரு, அப்பவும் அப்படிதான் தூங்குறாங்க. 3வது தடவை பாக்குறாரு, சரி இனி தூங்குங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்குத்தான் அவரு மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்துல இப்படி சொல்றார், பின்பு அவர் சீஷர்களிடத்தில் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னுடனே கூட விழித்திருக்க கூடாதா? அவர் சொல்றாரு, என்னோட கூட நான் இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்துல இருக்கிறேன். அப்போ ஒரு தலைவனுக்கு கூட இந்த பிரச்சனை வரும். அதனாலதான் நம்ம நடத்துற தலைவர்களுடைய ஆவியோடு நாம் இருக்கணும், சபையோட இருக்கணும். அப்போ அதுக்கு உறுதுணையாக பாருங்க, ஒருத்தர் ஒரு பிரச்சனையை குறித்து நான் சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு 2 பிள்ளைங்களாச்சு. சரியான எனக்கு காணிக்கை இல்லை, சரியான ஊழியம் இல்லை. அப்ப நான் நினைச்சேன், அந்த 2 பிள்ளைங்களையும் நான்
எப்படி நான் நடத்த போறேன்? எப்படி அவர்களுக்கு சாப்பாடு குடுக்க போறேன்? எப்படி அவர்களுக்கு ட்ரெஸ் குடுக்க போறேன்னு சொல்லி, கொஞ்சம் மனதுல அப்படியே எண்ணிக்கிட்டு, அன்னைக்கு மீட்டிங்க முடிச்சேன். அன்னைக்கு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஒரு 60, 70 பேர் வந்திருப்பாங்க. எல்லாம் வந்துட்டு என்ன பார்த்துட்டு பேசிட்டு போனாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் கடைசி வரைக்கும் நின்னாரு. அவரு பேரு வந்து ஜோசப். எல்லாரும் போயிட்டாங்க. "என்ன ஜோசப் நிக்கிறீங்கன்னு?" கேட்டேன். "என்ன ஏதாவது ஜெபம் பண்ணணுமான்னு?" கேட்டேன். அவரு திருப்பி சொன்னாரு என்கிட்ட, "நான் வந்து எனக்கு ஜெபம் பண்றதுக்கு வரல நிக்கல. உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்காக நிக்கிறேன்னாரு." இதுவரைக்கும் ஒருத்தர் கூட, "பாஸ்டர் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். எல்லாம் பாஸ்டர் ஜெபம் பண்ணணும், பாஸ்டர் கைய வைக்கணும், பாஸ்டர் வரணும்னு" இப்படித்தான் நினைச்சாங்க. அப்படித்தான் இதுவரைக்கும் நான் பார்த்தேன். ஆனா ஒரு விசுவாசிய நான் பார்க்கும்போது, அவரு சொல்றாரு, "பாஸ்டர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றதுக்காக நிக்கிறேன்." ஏன்னா அந்த சூழ்நிலையில நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். அவர் சொல்றாரு, "ஆண்டவர் உங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னாரு. அதனால நின்னு ஜெபம் பண்ணிட்டு போறோம் பாஸ்டர்." அப்படின்னு சொல்லி கடைசியில ஒரு ஜெபத்த பண்ணாரு பாருங்க. அவர் ஜெபம் பண்ணும்போதே என் மனசுல அப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் வெளிய போன மாரி இருந்துச்சு. அவர் ஒரு விசுவாசி தான். ஆனாலும் ஒரு தலைவனோடு சோதிக்கப்படும்போது, அந்த தலைவனோடு இருக்கணும். சிலர் வந்து பாஸ்டரோட மனசு இருக்கவே இருக்காது. அவங்க ஆவி இருக்கவே இருக்காது. வருவாங்க, சபையில காணிக்கை குடுப்பாங்க, பிரசங்கத்த கேட்பாங்க, போயிருவாங்க. ஆனா அவரு பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு தேவ மனுஷனா இருந்திருக்கிறாரு. அன்றைக்கா இல்ல அடுத்த கூட்டத்திலயா தெரியல. 2 ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. அந்த ஊழியத்துல நானு பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சு, ஜெபம்லாம் பண்ணி முடிச்சு, பேட்ரிக்ன்னு ஒருத்தரு. எத்தனையோ வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் நானு அவருடைய பேர ஞாபகம் வச்சிருக்கிறேன். அவர பார்க்க முடியல. அவரு வந்து என்கிட்ட பேசுறாரு. "பாஸ்டர் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரு எனக்கு ஒரு தரிசனம் குடுத்தாரு. அது என்னன்னா, ஒரு குருவி கூட்டுல 2 குருவிகள் இருக்குது. அது வாய வாய பழக்குது. அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே இது என்னன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, பாஸ்டருடைய 2 பிள்ளைங்கள பத்தி உனக்கு சொல்றேன்ப்பா. அவர்கள நானு போஷிப்பேன். அவர்கள நடத்துவேன்னு சொல்லு பாஸ்டர் கிட்ட" அப்படின்னு. எப்படி தேவன் பேசுறாரு பாருங்க. அப்போ சில நேரங்கள்ல நம்ம டெம்ப்டேஷன் வரும்போது, நம்மளோடு கூட இருக்கணும். நாம் சோதிக்கப்படும்போது, நம்மளோட கூட இருக்கணும். ஒரு சபையானது ஒருவர் சோதிக்கப்படும்போது, பலவிதமான பிரச்சனைகள்ல, காற்றுகள்ல அவர்கள் அலசடிப்படும்போது, அவர்கள் பக்கத்துல, அந்த குடும்பத்தின் பக்கத்துல அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக நம்ம நிக்கணும். நல்லா கவனிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனோ தானோ நான் சபைக்கு வந்தேன், வந்துட்டு போனேன் அப்படின்றது இல்ல. சபை என்பது எதற்காக? சபை என்பது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும்படிக்கு தான் சபை. பாருங்க, அசுத்த ஆவியோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்படி ஒரு போராட்டம் ஒரு குடும்பத்துல வரும்பொழுது, மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறது நல்லது. ஆனா சில நேரங்கள்ல நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற எண்ணங்கள் நம்மள தடுக்குது. நம்ம அவங்களுக்கு ஜெபம் பண்ணா அவங்களுக்குரியது நமக்கு வந்துருமோ? இல்ல நம்ம ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்குரியது நம்மள தாக்குமோ? அப்படின்ற எண்ணம் இருக்கே, இது பிசாசுடைய எண்ணம். இது சத்தியத்தின்படி அப்படி கிடையாது. சத்தியத்தின்படி என்ன? பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. சத்தியத்தின்படி என்ன? லூக்காவுல சொன்னப்பட்டபடி ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வசனத்தின்படி என்ன? உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அப்ப இந்த தைரியத்தோட ஜெபம் பண்ணணும். இப்போ இந்த தைரியத்தோட ஜெபம் பண்ண முடியலன்னா உள்ள என்ன இருக்குன்னா பயம் இருக்கு. அவங்களுக்கு ஜெபம் பண்ணா 1000 பிசாசு வரட்டுங்க. சாத்தானே எதிர்த்து வரட்டும். வந்தாலும் அவர்களை விடுவிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அல்லவா? ஒரு சபையினுடைய நோக்கம் என்ன? அந்த சபை அந்த மக்களுக்காக எப்பாப்பிரா தீர்த்துவ பத்தி சொல்றாரு. அவன் மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் ஜெபத்திலே போராடினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பவுல் நிறைய விஷயத்துல சொல்றாரு, நான் துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன். அவர் மத்தவங்க போராடினதையும் பார்த்து சொல்றாரு. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்னா,
ஜெபம் வந்து எப்படி பண்ண, ஒரு போராட்டமான ஒரு ஜெபம் பண்ணணும். சில நேரங்கள் அப்படிப்பட்ட ஜெபம்லாம் இருக்கு. ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். அது நமக்காக மாத்திரம் இல்ல, சபைக்காக மாத்திரம் இல்ல, சபையில இருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்காகவும் நம்ம அப்படி போராடி ஜெபம் பண்ணணும். விடக்கூடாது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகளை சிதறடிப்பேன்ற. நான் வேணா விட்டுண்டு போறேன், என் ஆடுகள் சிதறடிக்கப்படுவது மெய்ப்பன் வெட்டப்பட்ட பிறகுதான் சிதறடிக்கப்படணும், அதுக்கு முன்னாடி ஆளக்கூடாதுன்ற. அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா அது வரைக்கும் அந்த ஆடுகளை அவரு பாதுகாத்து வச்சிருப்பாரு பாருங்க. அப்ப என்ன செய்யணும், ஒரு சபையில நீங்களும் நானும் இருக்கிறோம்னா, இப்படிப்பட்ட பயத்தை பிசாசு விதைக்கிறான். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும், வேதம் சொல்லுது. ஒருவரை ஒருவர் கனம் பண்ணணும், ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ண வேண்டும், இதெல்லாம் பைபிள் சொல்லுது. ஆனா நீங்க உதவி செய்ய வேண்டிய இடத்துல இருந்தும் உங்களுடைய உதவி மற்றவங்களுக்கு கிடைக்காம இருப்பதற்கு பிசாசு பல தந்திரங்களை வைத்திருக்கிறான். அது என்ன? சத்தியத்தை அறியாமல் இருப்பது. இப்போ நான் அவனுக்கு ஜெபமானா எனக்கு ஏதாவது நடந்துரும்னு சொன்னா அது ஒரு பயம். உன்னுடைய ராஜ்யத்தை பத்தி உனக்கு தெரியல, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பத்தி உனக்கு தெரியல, நீ எந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறன்றது தெரியல, உன்னுடைய அதிகாரி யார் என்று தெரியல, அதனாலதான் பயப்படுற. இல்லைன்னா பயப்பட மாட்டேன். ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடணும். இத சொல்றாரு, பாவத்துக்கு விரோதமாக ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடுங்கள். எபிரேயர் புத்தகத்துல சொல்லும்போது சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆட்டை மீட்டெடுப்பதற்காக ஒரு இடையன் அல்லது ஒரு மெய்ப்பன் எப்படி போராடினார், சிலுவையில உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கிறதுக்கு இயேசு எப்படி போராடினார். ஆடுகளை பார்த்து நரி வந்த உடனே, ஓனாய் வந்த உடனே ஓடிடுறான், அப்படிப்பட்டவன் இல்ல. ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவன் தான் நல்ல மெய்ப்பன். நீங்களும் நானும் நல்ல மெய்ப்பருடைய சரீரத்துல இருக்கிறோம். ஆடுகளுக்காக தன் ஜீவனையே இயேசு கொடுத்தார். உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு தன் ஜீவனையே இயேசு உங்களுக்காக கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, சகோதரனுக்கு ஜீவனை கொடுப்பது கடனாளிகளாய் நாம் இருக்கிறோம். அப்படின்னா எப்படிப்பட்ட விதத்திலே நாம் போராட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏதோ சும்மா உப்பு சப்பு இல்லாம ஜெபம் பண்றது, ஒரு பவரே இல்லாம ஒரு 4 பேர் கேட்கணுன்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம சொல்ற வசனத்துல, நம்ம சொல்ற வார்த்தையில தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படணும். நம்ம சொன்னா அப்படியே ஆகணும். நீ சொன்னபடியே உனக்கு ஆகும். அப்ப நான் சொன்னபடி எனக்கு ஆகும், நான் மற்றவங்க சொல்றபடி ஆகும். அப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், பிணியாளிகளை விடுதலையாக்கும். அப்ப போராட்டமான சூழ்நிலை ஒருத்தர் இருக்கும்போது அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் எல்லாரும் அவயங்களாயிருக்கிறோம். ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் சேர்ந்து உதவி செய்யும் சொல்லி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. அதனாலதான் நீங்கள் கிறிஸ்துவின் அவயம் என்று அறியீர்களா, கிறிஸ்துவின் சரீரம் என்று நீங்க அறியல. அவனுக்கு நடந்தா எனக்கு என்ன, அவன் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான் அதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்ல, அவனை கீழே தள்ளுறதுக்கு இல்ல, அவனை தூக்கி எடுக்கிற வேலைய கிறிஸ்துவின் சபை செய்ய வேண்டும். இதுக்குத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, இயேசு சோதிக்கப்பட்டார். இயேசு சோதிக்கப்பட்டது போல எந்த மனிதனும் சோதிக்கப்பட்டிருக்க முடியாது. பாருங்க, அவருடைய வேர்வை இரத்த துளிகளாய் வரும் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மன கிளேசம், மன அழுத்தம், பலவிதமான போராட்டம், அதெல்லாம் சொன்னார் இயேசு. அதெல்லாம் இவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு தூங்குறாங்க. அதுக்கு சொல்றாரு அவரு, எப்பா நான் ஓகே, நீங்க சோதிக்கப்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நான் சோதிக்கப்படுறேன்னா நீயும் சோதிக்கப்பட போற. அந்த நேரத்துல ஜெயமா வாழ்றதுக்கு வழியை இயேசு சொல்றாரு. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்ப விழிச்சிருக்கன்னா தூங்காம இருக்கிறது நான் சொல்ல, ஆவி விழிப்பா இருக்கணும். இந்த இடத்துல அவர் சொன்னது
பிசிக்கலாவே முழிச்சிருங்கன்ற. 1 மணி நேரமாவது விழித்திருந்து என்னோடு கூட அப்படின்றார். இயேசு என்ன சொல்றாரு அந்த வசனத்துல? நேரம் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இயேசுவோட கூட ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்ல பாஸ்டர். அப்படியா? சோதனையில, பலவிதமான சோதனையில நீ அகப்பட போறன்னு அர்த்தம். ஜெபிக்கிறதுக்கு உனக்கு மனசு இல்லைன்னா, தேவனோடு நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னா, பலவிதமான சோதனைகள் வரும். சரி, ஓகே. அந்த சோதனையான நேரத்துல இயேசு சொல்றாரு, என் கூட சேர்ந்து 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா அப்படின்றாரு. அப்படி சொல்லிட்டு அடுத்தது வேற காரியத்துக்கு அவர் போறார். ஆனாலும் திருப்பியும் அவங்க தூங்கதான் செய்யறாங்க. அந்த சோதனையான நேரத்துல, பிரச்சனையான நேரத்துல இயேசு சோதிக்கப்படும் போது, பல வகையில இயேசு சோதிக்கப்படும் போது அவர் பிதாவோடு பேசினார். நான் ஒருவேளை உங்களுக்கு சொல்றேன், நீங்க பல விதமா சோதிக்கப்படுறீங்களா? டெம்டேஷனா இருக்கு பாஸ்டர், எனக்கு என்னுடைய லைஃப்ல எல்லாமே ஒரு மன அழுத்தமா இருக்குது, ஒரு போராட்டமான இருக்குன்னா, சரியான நேரம் நீங்கள் பிதாவோடு பேசுகிற நேரம். நீங்க இயேசுவின் நாமத்தினால், பிதாவே நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறேன், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த போராட்டத்தை நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னா அவர் ஒரு தூதனை அனுப்புவார். இயேசுவுக்கு ஒரு பலமுள்ள தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினது போல உங்களுக்கு ஒரு தேவ தூதன் இறங்கி உங்களை பலப்படுத்துவானாக. அன்னைக்கு இயேசுவுக்கு ஒரு தேவ தூதனை அனுப்பினது போல நீங்க எந்த சோதனையில இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதன் அனுப்பப்படுகிறார். உங்களை கர்த்தர் தேவ தூதனை கொண்டு பலப்படுத்துவாராக. அன்றைக்கு எலியாவை பலப்படுத்தின போது அவன் 40 நாள் சாப்பிடாம குடியாம நடந்து போனான். அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்தார். அதை போல இயேசுவை பலப்படுத்தினால் எல்லாவற்றையும் சகித்தார், எல்லாவற்றையும் சுமந்தார், பாவத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார். அதை எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கும்படிக்கு அவருக்கு ஒரு பலன் தேவ தூதனாலே தேவன் கொடுத்தார். அதை போல இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. எந்த பகுதியிலாம் உங்களுக்கு பலவீனமா இருக்குதோ அந்த பகுதியில அவருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. சரி, நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பவுல் இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன நடந்தது என்பதை குறித்து அவர் பேசிக்கொண்டே வருகிறார். அவர்கள் விளையாடினாங்க, அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சாப்பாடை பத்தி ரொம்ப கவலை உள்ளவர்களா இருந்தாங்க, வேசித்தனம் பண்ணாங்க, விளையாடினாங்க, பாம்புகளினால் அவர்கள் கிறிஸ்துவ அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். இப்படி பல விதங்கள்ல அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆகையினால அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் வனாந்தரத்துல அப்படின்னு இவைகளை திஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நடந்தது, திஷ்டாந்தமாக நடந்திருக்குது, இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட சோதனை உங்களுக்கும் வரும்ன்ற. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை. அப்ப எப்படிப்பட்ட சோதனை தான் உங்களுக்கு வருதுன்னா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை மட்டும்தான் வருது, அதுக்கு மிஞ்சி வராது. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனைகள் வரும் என்று சொல்லுகிறார். அந்த மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை என்ன? மேல சொல்லப்பட்ட காரியங்கள், சாப்பிடுறது, குடிப்பது, அப்புறம் அவர்கள் விளையாடினதுல சோதனை, கிறிஸ்துவ பரீட்சை பார்த்தது, முறுமுறுத்தது, இதுல சோதனை வரும்ன்றார். அப்ப மனுஷனுக்கு வர்ற சோதனை வரதான் செய்யும், வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தேவன் உங்களை சோதிப்பவர் அல்ல.
ஏன்னா வேதவசனம் சொல்லுது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நிறைய இடத்துல நாம் உண்மை இல்லாம இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நிறைய வசனங்கள் சொல்லு, கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் உங்களை அப்படியே செய்வார், அப்படியே நடத்துவார். நிறைய இடங்கள்ல கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆனா இங்க போட்டிருக்கு, கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்களை திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். உங்க திராணிக்கு மேல உங்களால தாங்க முடியாம உங்களை விழுந்து போகக்கூடிய ஒரு இடம் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ள அவர் உங்களை கொண்டு போக மாட்டார். அவர் அப்படிப்பட்ட சோதனை வரும்போது அந்த சோதனையை உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். தேவன் சோதிப்பதில்ல. அது எதனால சோதனை வருதுன்னா, அவனவன் தன் தன் இச்சையினால இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்படுகிறான் எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஒன்று, எதனால் சோதனை வருகிறது என்றால், மாம்சத்தில் வருகிற இச்சையினால், கவர்ச்சியினால், நன்மையாய் தோன்றுகிறதினால், தேவனுடைய வார்த்தையை கேட்காம அவங்க இஷ்டப்படி செய்யறது ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் சோதனை வருகிறது என்றால், அசுத்த ஆவிகளும் டெம்டேஷனை உருவாக்குகின்றது. நீங்க செய்ய வேண்டிய வேலையிலிருந்து உங்களை திசை திருப்புவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க விடாம இருக்கிறதுக்கு, வேத புத்தகத்தை வாசிக்க விடாம இருக்கிறதுக்கு, சபைக்கு போக விடாம பண்றதுக்கு அவைகள் சோதிக்கின்றன. அசுத்த ஆவிகள் சோதிக்கின்றன. தேவன் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நல்ல கவனிங்க. அப்போ அசுத்தாவிகள் சோதனைக்குள்ளாக கொண்டு வருகிறது. நானே போய் ஒரு காரியத்துல கவர்ச்சிக்கப்பட்டு விருப்பப்பட்டு அந்த சோதனையில விழும்போது அதற்கு பின்பாக இருக்கிற அசுத்தாவிகள் தாக்குகின்றன. புரியுதா? ஆனா அவைகள் இருந்து கர்த்தர் உண்மையுள்ளவராயிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கிறார். அப்படிதான் அது போட்டிருக்கு. அவர் உங்களுக்கு திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையுடனே கூட அதற்கு கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். பாருங்க, உண்டாக்குவார். சோதிக்கப்படுறீங்க, அந்த சோதிக்கப்படும் போது சோதனை கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நீங்க சோதனையிலே அமிழ்ந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் உங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அவர் வேலை இல்லை. அவர் என்ன உட்கார்ந்து, பாஸ்டர் தேவன் என்ன வறுத்து எடுக்கிறார் பாஸ்டர், அந்த வேலையை அவர் செய்யறது இல்ல. உங்களை வறுத்து எடுத்து என்ன பண்றது? அது பிசாசுடைய தந்திரம். பாருங்க, சத்தியம் தெரியல, என் தேவன் என்ன போட்டு வறுத்து எடுப்பாரா? நான் யாரும் தெரியாதா? நான் அவருடைய பிள்ளையாச்சே, நான் பலவீனமானவன் அவருக்கு தெரியுமே, நான் போராட்டத்துல இருந்தேன்னு அவருக்கு தெரியுமே, நான் எப்படிப்பட்டவனு தெரியுமே, அவர் என்னுடைய உட்கார்தல அறிஞ்சிருக்கிறாரு, என்னுடைய நினைவுகளை அறிஞ்சிருக்கிறாரு, நான் போகிற வழியை அறிஞ்சிருக்கிறாரு, நான் எப்படிப்பட்டவனா வாழ்வேன் என்பதை எல்லாவற்றையும் அறிஞ்சவர் என்னை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கிறாரா? அது ஒரு பிசாசுடைய தந்திரம். தேவன் வறுக்கிறவர் அல்ல. மாம்சத்துல நம்ம வாழும் போது, மாம்சத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் சோதிக்கப்படுகிறோம். மாம்சத்தின் இச்சையின்படி நடக்கும் போது பிசாசு மண்ணை தின்பான் என்று சொன்னது போல இந்த மாம்சத்துல கைய வைக்கிறான். ரெண்டாவது, பிசாசுகள் சோதிக்கின்றன. சரிங்களா? அததான் சொல்றாரு, அப்படி சோதிக்கப்படும் போது, கடுமையா உங்களுக்கு சோதனை வரும்போது தப்பித்துக் கொள்வதற்கான போக்கை தேவன் உண்டாக்குகிறார். அப்படின்னா அந்த சோதனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறார். நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு, நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் கர்த்தர் உண்மையுள்ளவரா இருக்கிறாருங்க. அவர் உங்களுக்கு நல்ல தகப்பனா இருக்கிறாருங்க. அவர் உங்களை நேசிக்கிறவரா இருக்கிறாருங்க. அவர் உங்களை மறந்து விடுகிற தேவன் அல்லங்க. அவர் உங்களை என்னைக்குமே நினைவுல வச்சிருக்கிறவரா இருக்கிறாருங்க. அவர் உங்களுக்கு தப்புவித்துக் கொள்வதற்கான போக்கையும் உங்களுக்கு தேவன் உண்டாக்குவாராக. அதனால சோதிக்கிறார், கர்த்தர் தான் சோதிக்கிறார்ன்றது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். தேவன் என்னை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஒரு சோதனையில எப்படி ஜெயிக்கிறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சோதனையில நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? மத்தேயுவின் புஸ்தகம். ஏன்னா அதுக்கு மாடல் யாரு? இயேசு கிறிஸ்து தான் மாடல். வேற யாரும் மாடலா
இருக்க முடியாது. இயேசு என்ன மாடல்ல பிசாச சோதிக்கப்படும் போது அவர் ஜெயித்தார் என்பதை நம்ம பார்ப்போம். நல்ல கவனிங்க. ஒரே நாள் வந்து 40வது நாள் வந்து நின்னு இயேசுவுக்கு பசி. அன்னைக்கு வந்து கல்ல காமிச்சு இந்த கல்லை அப்பமாக்கி அப்படி சோதிக்கல அவன். நல்ல கவனிக்கணும். 40வது நாள் வந்தான்னு நினைக்காதீங்க. 40 நாள் வரல, முதல் நாளே வந்துட்டான். ஏன்னா லூக்காவுல போட்டிருக்கு, அவன் 40 நாள் அளவும் சோதிச்சான் இருக்கு. பாருங்க, எடுங்க பார்ப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இயேசு ஒரு நாள் சோதிக்கப்படல, 39 நாள் அவர் வனாந்தரத்தை ஜெயிச்சாரு, அப்படியே ஆவியானவர் நடத்தப்பட்டாரு. 40ஆம் நாள் வந்து டக்குன்னு வந்து முன்னாடி நின்னு சோதிக்கல. 40 நாளும் சோதித்தான். 40 நாளும் டெம்டேஷன். நீங்க இதுக்கு பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா 40 நாளும் கோலியாத்து வந்து இஸ்ரேல் ஜனங்களை மிரட்டினான், யாரும் ஜெயிக்க முடியல. தாவீது வந்தாரு, அடிச்சாரு, ஜெயிச்சார். அதை போல இயேசுவை கிட்ட 40 நாள் வந்தான். 40ஆம் நாள் இயேசு அவனை ஜெயிச்சார். 40 நாளும் இயேசு ஜெயிச்சாரு, தெரியுமா? 40 நாள் இயேசு ஜெயிச்சார். எப்படி ஜெயிச்சாரு? அதான் முக்கியம். இப்ப இந்த சோதனையான நேரத்துல எப்படி சாத்தான ஜெயிக்கிறது, பிசாசுடைய தந்திரத்தை எப்படி ஜெயிக்கிறது பாருங்க. இயேசு ஜெயிப்பதற்கு ஏற்கனவே இயேசு 12 வயதிலே வேத வாக்கியங்களை நன்றாக கற்றிருந்தார். வேத வாக்கியத்தினால் அவர் நிறைந்திருந்தார். பரிசுத்த ஆவியான ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்தார். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிழலிடப்பட்டு ஒரு சரீரத்தை மரியாளுடைய கர்ப்பத்துல வைக்கப்பட்டது. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிழலினால் உருவாக்கப்பட்டவர். இயேசு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர். இயேசு பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவ்வளத்தையும் அவர் தான் கொண்டு போறாரு வனாந்தரத்துக்கான. ஆனா அந்த சூழ்நிலையில எப்படி பிசாசு ஜெயிச்சார், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது எப்படி ஜெயிச்சார்னா, வாசிங்க பாருங்க, வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, சோதனைக்காரன் யார்? சாத்தான் தான் சோதனைக்காரன். அவனுக்கு பேரே சோதனைக்காரன். சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான். சொல்லும் டெம்டேஷன் சொல்லும். உனக்கு பசியா இருக்குது, ரொம்ப இதுவா இருக்கிற, நீ சொல்லிட்டா நடந்துரும். இயேசு சொன்னார்னா அந்த கல்லு மட்டும் இல்ல, அந்த மலையே அப்பமா மாறி இருக்கும். எப்படி தெரியுமா வசனம் வந்திருக்கோம்? இயேசு பிசாசு சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு மலையை அப்பமாக மாற்றினார். இந்த முதலாம் அற்புதத்தை வனாந்தரத்திலே இயேசு செய்தார் வந்திருக்கோம். அது தேவனுடைய திட்டம் இல்ல. அதனால இயேசு சொல்லல. பாருங்க, நம்ம இன்னைக்கு நம்ம இஷ்டம் போட சொல்றோம். ஆனா தேவன் சொல்லுவதையே சொன்னார் இயேசு. சொல்லும் என்றான். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. உபநிஷத்துல இருக்கிற வசனத்தை காட்டினார். ஒவ்வொரு டெம்டேஷன் வரும்போது அவர் என்ன காட்டுறாருன்னா, தேவனுடைய வார்த்தையை காட்டுறாரு. என்ன வார்த்தையை காட்டுறாருப்பா? நீ அப்பத்தினால நான் உயிரோடு இருக்கிறேன்னு நீ நினைக்கிற, அதனால இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்ற. ஆனா நான் உயிரோடு இருக்கு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைக்கிறவன், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ எழுதியிருக்கிறத இயேசு தெரிஞ்சிருக்குது, அங்க எழுதியிருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியணும். உங்களுடைய சூழ்நிலை சோதிக்கப்படும் போது உடனே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வசனங்கள் அங்க எழுதியிருக்கிறது என்று நீங்க காட்டணும். அல்லது ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்தும்படிக்கு நீங்க வேத புத்தகத்தை வாசிச்சிருக்கணும். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் வேதத்தை படிங்கன்னு சொல்றது. அதனாலதான் எல்லா புக்கையும் படிங்கன்றது. எல்லா புக்கிலும் தான் ஆவியானவர் பேசுவாரு. எல்லாம் அவர் எழுதுனது.
ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா புஸ்தகமும் நமக்கு தேவை. நம்ம புதிய உடன்படிக்கையில இருக்கிறதுனால பழைய பழைய ஏற்பாடுல தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் தேவை. ஆண்டவர் எங்க இருந்தாலும் வசனத்தை எடுத்து காட்டுவார் உங்களுக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுவாரு. பாருங்க, இயேசு அந்த வசனத்தை எழுதியிருக்கிறது என்று காட்டின உடனே அதுல அந்த டெம்டேஷன்ல இயேசு ஜெயிச்சிட்டார். அப்ப நீங்க உங்களுக்கு பிசாசு டெம்டேஷன் கொண்டு வந்தா நீங்க காட்ட வேண்டியது தேவனுடைய வார்த்தைய. தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, தேவன் அதை செய்வாரு, எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறது. இயேசு 3 தடவை எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவனை ஜெயிச்சார். அடுத்த வசனம் பாருங்க, அப்போது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உட்பறையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உடனே இவன் 91ஆம் சங்கீதத்துல இருக்கிற வசனத்தை சொல்றான். வசனத்தை தானே சொல்றீரு, ஓகே, அதே வசனத்தை வச்சு இயேசுவை மடக்கலாம் அப்படின்னு அவரையே யார சோதிக்க நினைக்கிறான்? இவன் இயேசுவை சோதிக்கிறான். இயேசு பிதாவை சோதிக்க வைக்கிற மாதிரி பண்றான். எவ்வளவு டெம்டேஷன் பாருங்க. அப்போ சில நேரங்கள பிசாசே வசனம் காட்டுவான். இப்படிலாம் வசனம் இருக்குதே, இதெல்லாம் உனக்கு நடக்கலையே, இன்னும் இதெல்லாம் பண்ணலையே. உங்களுக்கு அடுத்த வசனம் தெரிஞ்சிருக்கணும். உடனே இயேசு என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. நீ ஆண்டவரை பரீட்சை பார்க்க சொல்றியா? ஏன்னா அந்த வனாந்தரத்துல பரீட்சை பார்த்து தானே பாம்புகளினால கடிக்கப்பட்டு செத்து போனாங்க. அப்பதானே சோதனை வருது. அதேதான் இங்க வருது. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. அதுக்கும் ஒரு என் ஆண்டவரை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. செஞ்சு பாரு, அவர் குதிச்சு பாரு, அவர் காப்பாத்துறாரா பாரு. அவரு உனக்கு தேவன் சொல்ற, அவர் இது கூட செய்யலன்னா என்ன அப்படின்னு சொல்லி பல டெம்டேஷனை உருவாக்குறான். நீங்க சொல்லணும், என் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டேன், அவர் செய்யற நேரத்துல செய்வாரு, நான் விசுவாசிக்கிறேன், அவர் எங்க அப்பா, எனக்கு தேவையானதை செய்வாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதே என்பதை காட்டணும். இயேசு முதல்ல எழுதியிருக்கிறதே என்று காமித்தார். எழுதியிருக்கிறது உங்களுக்கு தெரியணும். 2வது அவன் எழுதியிருக்கிறத காமிச்சான். இயேசு மறுபடியும் அதுக்கு சொல்றாரு, எழுதியிருக்கிறதே என்று காண்பித்தார். பாருங்க, வசனம் சொல்றது எல்லாமே எல்லாம் சத்திய வசனம். ஆனா யாரு மூலியமா வருதுன்னு பார்க்கணும், யாரு பேசுறான்னு பார்க்கணும். பிசாசு பேசினா அதனால சத்திய வார்த்தைன்னு சொல்ல முடியாது. அது சத்தியத்துக்கு விரோதமாவே அவன் பேசுறான் பாருங்க. வசனத்தை எடுத்து காட்டுறான். உடனே இயேசு என்ன செஞ்சாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி, எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவனை ஜெயித்து. 3வது மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவர்கள் காண்பித்து எல்லாத்தையும் காமிக்கிறான். இப்ப அந்த உலகம் எப்படிப்பட்ட அவைகளுடைய மகிமை எல்லாத்தையும் காமிக்கிறான். காமிச்சிட்டு கடைசியில சொல்றான், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இவைகளை எல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன்பா, ஜஸ்ட் என்ன சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து. ஆனா பிதாவுடைய நோக்கம் என்ன? பிதா சிலுவையின் மூலியமாக பாவத்தை சுமந்து சாபத்தை சுமந்து அவர் அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும். அப்பதான் ஆதாம் கொடுத்த பிசாசு கொடுத்த ஆளுகையை எடுக்க முடியும் சொல்லி பிதா தேவனுடைய திட்டம். அவர் சொல்ல, இயேசு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கொடுக்க கூடாது, அதை பெறக்கூடாது என்பதற்காக பிசாசு எவ்வளவு தந்திரமா சொல்ல, நான் கொடுத்துறேன், நீ எது கஷ்டப்படுற, சிலுவைக்கு போக வேண்டாம், நீ எது கஷ்டப்படுற, எதுக்கு போய் தேவையில்லாம நீ மறிக்க போகணும், நீ டக்குன்னு எங்கால வந்துரு, டக்குன்னு தந்துடுற. இதுதான் டெம்டேஷன், இதுதான் சோதனை. உங்களுக்கு குறுக்கு வழியில பிசாசு தருவன்னு சொல்லுவான். நமக்கு அது தேவையில்லை,
தேவன் வைத்திருக்கிற வழிதான் நமக்கு தேவை. ஏன்னா அந்த வழி எப்பவுமே மரணத்தின் வழி. உங்களுக்கு தேவன் நல்லதே செய்கிற தேவன், கெட்டதை ஒருபோதும் செய்கிற தேவன் அல்ல. பாருங்க, அவன் தருவேன் என்று சொன்னான். அதற்கு இயேசு, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதே. காலில் வந்து கும்பிட சொல்ற, பணிந்து கொள்ள சொல்ற, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. மறுபடியும் சொல்றாரு, தேவனை தான் ஆராதிக்கணும்னு எழுதியிருக்குதுப்பா. அப்படி சொல்லி அந்த வசனத்தை எடுத்து காட்டுற. அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். சோதனைக்காரன் விலகி போறதுக்கு ஒரே வழி, நீங்க தேவனுடைய வார்த்தையில நிக்கணும். போன வாரம் நீங்க செய்தியை கேட்டீங்கன்னா தெரியும், ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு முந்தின வாரம் என்ன செய்தி கொடுத்தேன்னு தெரியும். கடைசியா கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கணும்னு சொன்ன, வார்த்தையில நிலைச்சிருங்கன்னு சொன்னேன். அதோட இந்த வசனம் கனெக்ட் ஆகுது. வார்த்தையில நிலைத்திருங்க. என்னை நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க என்றாரு. என் வசனத்தில் நிலைத்திருந்தா நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க என்றாரு. அப்போ என்ன ஆச்சு? அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாரே என்று எழுதியிருக்கிறதுன்னு சொன்ன உடனே அவன் சாத்தான் விலகி. இப்போ நீங்க தேவனுடைய வார்த்தையில நின்னீங்கன்னா அவன் தொடர்ந்து உங்களை சோதிக்க முடியாதுங்க. அவன் தோற்று போனவனாக ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க என்ன ஆனா வாழை சுருட்டிக்கிட்டு ஓடி போனான். ஏன்னா இயேசு வார்த்தையில நின்னார், அவனை ஜெயிச்சாரு. வார்த்தையினால எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவனை ஜெயிச்சாரு. பாருங்க, அவன் ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்தா, உடனே நீங்க வார்த்தையில நிற்கும் போது பிசாசு ஓடி போயிடுவான். ஆனா உடனே ஒண்ணு நடக்கும், தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நான் என்ன சொல்ல, நீங்க வார்த்தையில நில்லுங்க, உங்களுக்கு தேவ தூதர்கள் வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். அவர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்து உங்களை பலப்படுத்துவார்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்துல இருக்கும்போது ஒரு தேவ தூதன் வந்து பலப்படுத்தினான். ஆனா இங்க போட்டிருக்குது, அவர் வார்த்தையில நின்னதுனால உடனே தேவ தூதர்கள், தேவ தூதன் கிடையாது, தேவ தூதர்கள் வந்து, அப்ப தேவ தூதர்கள் வருவார்கள். நீங்க வார்த்தையில நில்லுங்க, வார்த்தையை பேசுங்க, தேவ தூதர்கள் வருவார்கள். தேவ தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தேவ தூதர்கள் உங்களை சுற்றி பாளையம் இறங்கி நிற்பார்கள். உங்களை பலப்படுத்துவார்கள். உங்க பிள்ளைகளை பலப்படுத்துவார்கள். உங்க குடும்பத்தை பலப்படுத்துவார். நம்முடைய சபையை பலப்படுத்துவார். பெரிய தேவ தூதருடைய ஊழியம் உண்டாவதாக. நீங்க வார்த்தையில நில்லுங்க, தேவ தூதர்கள் செயல்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவ தூதருடைய ஊழியத்தை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நேரம்